Happy New Year. This is Chandin, language instructor. நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க நம்ம குழந்தை வந்து மேக்ஸில் நல்லா ஷைன் ஆகணும், சயின்ஸில் நல்லா ஷைன் ஆகணும், பெரிய ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. பட் அதுக்கு உண்டான பெரிய பேஸ்மெண்ட் எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா லாங்குவேஜ் தான் நான் சொல்லுவேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இல்லை, லாங்குவேஜ் டோட்டலாக. அந்த குழந்தை லாங்குவேஜில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க மேக்ஸ் சயின்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதை நான் அடித்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தையால் இப்போ தமிழ் பேசுகிற குழந்தைக்கு தமிழ் நல்லா கற்றுக் கொடுங்க. தமிழ் நல்லா கற்றுக்கிட்டா தான் அந்த குழந்தையால் அடுத்த செகண்ட் லாங்குவேஜ் படிக்க முடியும். அந்த செகண்ட் லாங்குவேஜ் படித்தா அந்த குழந்தைங்களுக்கு புக் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லித்தராங்கன்றது புரியும். ஸோ புரிஞ்சு படிக்கும் போது ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருந்தால் எக்ஸாம்ஸில் 100 மார்க்ஸ் எடுத்துடலாம், இல்லை எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் எடுத்துடலாம். பட் ஸ்டில் நம்ம என்னன்னா பின்னாடி இருந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். மேக்ஸ் படிக்கிறானா மேக்ஸ் படித்தா போதும், சயின்ஸ் படித்தா போதும், லாங்குவேஜ்க்கு கம்மியாக பண்ண போதும். பட் ஆக்சுவலி நம்ம போக வேண்டிய பாதை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு லாங்குவேஜில் குழந்தைங்கள நல்லா ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ட்ரெமெண்டஸாக அந்த சைல்டோட க்ரோத் இருக்கும் கிரேட் 1 இருந்து. ஸோ எங்கள் ஜிபிஎஸ் அண்ட் ஜிஎல்எஸில் நாங்கள் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணுறோம். அந்த குழந்தைங்களுக்கு யூகேஜி முடிக்கிறதுக்குள்ள தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 3 லாங்குவேஜும் ரீட் பண்ண தெரியணும், எழுத தெரியணும், வாசிக்க தெரியணும். குழந்தைங்களால 3 லெட்டர் வேர்ட்ஸ் தான் வாசிக்க முடியும் அப்படின்னா யூகேஜிக்குள்ள இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி 3மே அந்த குழந்தைங்களால ரீடிங் பண்ண நாங்கள் வச்சு தான் அனுப்புவோம் குழந்தைங்கள. பிகாஸ் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இந்த பேஸ்மெண்ட் கொடுத்துட்டா எங்கள் குழந்தைங்களால ஐசிஎஸ்சி சிலபஸ்க்கும் போக முடியும், சிபிஎஸ்சி சிலபஸ்லையும் போய் என்ட்ரன்ஸ் எழுத முடியும், வின் பண்ண முடியும். எந்த சிலபஸும் எங்கள் குழந்தைங்களால ஈஸியாக கோப் பண்ண முடியும். பிகாஸ் அந்த குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஸ்லோவாக. ஏன்னா ரீடிங்னு ஒன்று உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்செப்ட் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அடுத்தது என்ன வரும், கொஸ்டினிங் வரும். இது ஏன் அது ஏன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக த ப்ராசஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வில் கம். திஸ் இஸ் த பேஸ்மெண்ட் ஆஃப் த சைல்டு. நீங்கள் இந்த நியூ இயர்க்கு பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், என் குழந்தை பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா. நான் 100% சொல்கிறேன், பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காத குழந்தைங்க என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் இந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க. மேக் ஷூர் தட் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம சைல்டோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஸோ தட் அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் ரொம்ப ஈஸியாக புரியும். தேங்க்யூ.